இன்னைக்கு புதன்கிழமை. சரி ஆஃபீஸ் முடிச்சு நைட் ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சில காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா, அது சமையல் சொதப்பலாவே முடிஞ்சுச்சு. பட் ஆனா, என்னால முடிஞ்ச காய்கறிகள வாங்கிட்டு வந்து, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கட் பண்ணி, ஆனியன், தக்காளி, அப்புறமா முட்டைக்கோசு, கேப்சிகம், கேரட்டு எல்லாத்தையும் வாங்கி கட் பண்ணிட்டு, ஒரு பேன்ல ஆயில் போட்டுட்டு, அந்த ஆயில்ல ஃபர்ஸ்ட்டு ஆனியன வதக்க ஆரம்பிச்சேன். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டேன். சரி பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம், சரி நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படிலாம் நெனச்சு, சில காய்கறிகள இப்பவே போடுறதா, இல்ல அப்புறமா போடுறதா, அப்படிலாம் ஒரே குழப்பத்துல இருந்தேன். சரி இப்பவே போட்டுறலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நல்லா வதக்கிடலாம் அப்படின்ட்டு, எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணதெல்லாம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு தக்காளிய போட்டேன். தக்காளிய போட்டதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்தேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஆனா இது ஒரு சொதப்பல் சமையலா தான் ஆச்சு. பட் பார்க்குறவங்க பிடிக்கல அப்படின்னா, இப்பவே இந்த வீடியோ விட்டு போயிரலாம். கேப்சிகம், அப்புறமா பீன்ஸு, சரி நல்ல ஒரு க்ரீனரியா இருக்கு. நல்ல ஒரு வெஜ் ஐட்டமா ஹெல்த்தியா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு தான் இன்னைக்கு இத ட்ரை பண்ணது. பட் கேரட், அப்புறமா கொஞ்சம் முட்டைக்கோசு எல்லாமே சூப்பரா வீடியோலாம் ஒரு ஆங்கிள்ல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு தான் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல சீவுறதும் நமக்கு சீவ வச்சுட்டு, முடியல முடியல சீவுறேன் 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 சீவவே முடியல. சரி ஓகே. கன்டென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி முட்டைக்கோஸ இன்னும் கத்தியில நல்லா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது மேல ஃபுல்லா ஃப்ரை பண்ணேன். ஸோ கொஞ்சமா பிரெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பிரெட்ட எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு, ஸோ அது மேல நல்லா ஒரு ஒரு 6 இல்ல 8 பிரெட்ட கட் பண்ணிட்டு, அது மேல அப்படியே போட்டேன். சரி மொத்தமா போட்டு ஃப்ரை பண்ணிறலாம். ஒரு பிரெட் உப்மா மாரி அப்படின்னு நெனச்சு ட்ரை பண்ணது தான். பட் நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேன் தான். அந்த பேன்ல எதையும் வைக்க முடியல என்னால. நானும் ஜூம் இன் பண்ணி எடுத்து எடுத்து பார்க்குறேன். சரி ஏதாச்சும் ஒண்ணு செட் ஆகும். இன்னைக்கு நைட்டு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்றலாம் அப்படின்னு. பட் ஆக மொத்தத்துல கம்ப்ளீட்டான ஒரு சொதப்பலான சமையல் தான் இது. ஏன்னா நானும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். மிக்ஸ் பண்ண முடியல. சரி ஓகே. ரைஸ் வைக்கிற ஒரு பாத்திரத்த எடுத்தேன். அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கடைசியா மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி, பிரியாணி பொடிலாம் கேப்ல சேர்த்துருந்தேன். அத சொல்ல மறந்துட்டேன். பட் ஓரளவுக்கு ஓகே. டேஸ்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. பட் அதில பாதி தான் சாப்பிட முடிஞ்சது. பாதி வெளிய தான் போட்டேன். ஸோ ஒரு சொதப்பல் சமையல் இன்று